தமிழ்நாடு மாநிலத்திற்கான எல்லைகளை பிரித்த சமயத்தில் தமிழ்நாடு எவ்வளவு நிலப்பகுதிகளை இருந்தது என்பதை பற்றி நம்ம கடந்த 2 பதிவுகளில் பார்த்தோம். அதில் முதல் பதிவுல தமிழ்நாடு எல்லை பிரிப்பினை பற்றியும், இரண்டாவது பதிவில் தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் இடையே நடந்த வடக்கு எல்லை போராட்டம் பற்றி பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இந்த பதிவுல தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் இடையே நடந்த தெற்கு எல்லை போராட்டம் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த தெற்கு எல்லை போராட்டம் என்பது தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையே எல்லைகளை பிரித்த சமயத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டமாகும். இந்த போராட்டத்துல பல தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையே எல்லைகளை பிரித்த சமயத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, தெற்கு எல்லை போராட்டம் என்றால் என்ன, இந்த தெற்கு எல்லை போராட்டத்தின் கதாநாயகர்கள் யார் யார், இந்த தெற்கு எல்லை போராட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் வென்றார்களா இல்லை வீழ்த்தப்பட்டார்களா என்பதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதிதான் கேரளா. இன்றைய காலகட்டத்தில் கேரளாவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது மலையாளிகளும் மலையாளம் பேசக்கூடிய மக்களும் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் பெரும்பான்மையாக இருந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். அதே சமயத்தில் ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளா முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் மட்டுமே. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த கேரளா என்பது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான தமிழர்கள் வாழ்ந்த ஒரு பகுதிதான். இந்த கேரளாவினை தமிழ் மன்னர்களான சேர மன்னர்கள் 2000 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து வந்தாங்க. சேர மன்னர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் கேரளாவில் ஆட்சி மொழி தமிழ் மொழியாகத்தான் இருந்தது. கேரளாவில் பெரும்பான்மையான மக்கள் நம்முடைய தமிழர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் அங்கிருந்த சேர மன்னர்கள் சூழ்ச்சியினாலும் துரோகத்தாலும் வீழ்த்தப்பட்டாங்க. கேரளாவை ஆட்சி செய்த சேர மன்னர்கள் எப்படி வீழ்த்தப்பட்டார்கள், அங்கு இருந்த தமிழ் மொழி எப்படி மலையாள மொழியாக மாறியது என்பதை பற்றி நம்ம தனியா ஒரு பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவில் நம்ம எல்லை போராட்டத்துக்கு வருவோம். இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கேரளா என்பது இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பு திருவிதாங்கூர் சமஸ்தானம் எனப்படும் ஒரு மிக பெரும் சமஸ்தானமாக இருந்தது. இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல பெரும்பான்மையா வாழ்ந்தது யாருன்னா நம்முடைய தமிழர்களும் மலையாளிகளும் தான் வாழ்ந்து வந்தாங்க. தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையே இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் இருந்த பல ஊர்களில் நம்முடைய தமிழர்கள் தான் பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவங்க அனைவருமே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு இருந்தாங்க. இந்த திருவிதாங்கூர் சமஸ்தான ஆட்சியின் பொழுது அங்கிருந்த தமிழ் மக்கள் மிக பெரும் கொடுமைகளுக்கு உள்ளானாங்க. இது மட்டுமல்லாம தமிழ் மொழியின் ஆதிக்கம் என்பது குறைக்கப்பட்டு மலையாள மொழி என்பது தலை தூக்க ஆரம்பித்தது. இந்த திருவிதாங்கூர் சமஸ்தான ஆட்சியின் பொழுது அங்கிருந்த தமிழர்களின் உரிமையை மீட்பதற்காகவும் மலையாளிகளை எதிர்ப்பதற்காகவும் அங்கிருந்த பல தமிழர்கள் பல இயக்கங்களை தோற்றுவிச்சாங்க. மலையாளிகள் எதிர்ப்பு இயக்கம் 1, மலையாளிகள் எதிர்ப்பு இயக்கம் 2, தமிழர் விடுதலை காங்கிரஸ், தமிழர் கட்சி, ஈத்த மொழி தமிழ் சங்கம், இப்படி பல அமைப்புகளை உருவாக்கி அங்கிருந்த தமிழ் மக்களுக்கு ஆதரவாக பலரும் போராடி கொண்டிருந்தாங்க. இப்படி தமிழர்களுக்கு ஆதரவாக என்னதான் பல அமைப்புகள் இருந்தாலும் மலையாளிகளின் அதிகாரத்துக்கு எதிராக அவர்களால் போராட முடியவில்லை. இந்த ஒரு சமயத்தில் இந்தியா முழுவதும் இருந்து ஒரு கோரிக்கை எழுந்தது. அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்க வேண்டும், அப்பதான் ஒரு தேசிய இனங்களுக்கும் சரியான உரிமைகள் கிடைக்கும் அப்படின்னு மிக பெரும் கோரிக்கை எழுந்தது. மிக பெரும் போராட்டங்களும் வெடித்தது. இந்த சமயத்துலதான் மலையாளிகளுக்கு ஆதரவாக ஐக்கிய கேரளம் என்கின்ற ஒரு அமைப்பானது உருவானது. இந்த ஐக்கிய கேரளம் என்பது மலபார், கொச்சி, திருவிதாங்கூர் இந்த 3 பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து ஐக்கிய கேரளம் எனப்படும் ஒரு மாநிலமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு இவங்க போராடினாங்க. இது மட்டும் இல்லாம 1928ஆம் ஆண்டு நடந்த அகில இந்திய காங்கிரஸ் கூட்டத்திலுமே இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல பெரும்பான்மையா வாழ்ந்தது நம்முடைய தமிழர்கள் தான். இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா, திருவிதாங்கூர் சமஸ்தானமே ஒரு தமிழர் சமஸ்தானம் தான். ஆனால் பிற்காலகட்டத்தில் அது மலையாள சமஸ்தானமாக மாற்றப்பட்டது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல பெரும்பான்மையா நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்து வந்தாங்க. மற்ற 2 பகுதிகளான மலபார் மற்றும் கொச்சி பகுதிகளில் மலையாளிகள் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் இந்த மலையாளிகள் ஐக்கிய கேரளம் எனப்படும் ஒரு அமைப்பை உருவாக்கி திருவிதாங்கூர், மலபார் பகுதிகள், கொச்சி ஆகிய 3 பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து ஐக்கிய கேரளம் என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு போராடினாங்க. இந்த அறிவிப்பை ஐக்கிய கேரள அமைப்பு வெளியிட்ட பிறகு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வாழ்ந்த பெரும்பான்மையான தமிழர்களும் பல தமிழ் அமைப்புகளுமே இதை கடுமையாக எதிர்த்தாங்க. நாங்க கேரளா கூட இணைய மாட்டோம், நாங்க தமிழ்நாட்டு கூட தான் இணைவோம் அப்படின்னு அவங்க அன்றைய காலகட்டத்திலேயே மிக பெரும் போராட்டங்களும் பண்ணாங்க. தமிழ்நாடு மற்றும் திருவிதாங்கூர் சமஸ்தான எல்லை பகுதியில் இருந்த மிக முக்கியமான ஊர்கள் எதுனா கல்குளம், விலவங்கோடு, தோவாளை, அகத்தீஸ்வரம், செங்கோட்டை, தேவிக்குளம், பீர்மேடு, கன்னியாகுமரி, நாகர்கோவில், இப்படி பல பகுதிகள் திருவிதாங்கூர் சமஸ்தானம் மற்றும் தமிழ்நாட்டு எல்லை பகுதிகள் இருந்தது. இந்த அனைத்து பகுதிகளிலுமே அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் தான் பெரும்பான்மையா வாழ்ந்து வந்தாங்க. இதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எடுக்கப்பட்டது. அப்பொழுது தமிழர்கள் தான் அந்த பகுதிகளில் பெரும்பான்மையா வாழ்ந்து வந்தாங்க. இப்படி என்னதான் அந்த பகுதிகளில் தமிழர்கள் பெரும்பான்மையா வாழ்ந்தாலுமே நீங்க அந்த பகுதியை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட இணைக்கணும். மேலும் திருவிதாங்கூர் சமஸ்தானம், கொச்சி, மலபார் ஆகிய பகுதிகளை ஒன்றாக இணைத்து ஐக்கிய கேரளம் எனப்படும் ஒரு தனி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு மலையாளிகள் கோரிக்கை வச்சாங்க. இந்த ஒரு இக்கட்டான சமயத்தில் தான் தமிழ்நாட்டு தெற்கு எல்லை காவலர்கள் தமிழ்நாட்டு பகுதியை மீட்பதற்காக மிக பெரும் போராட்டங்கள் பண்ணாங்க.
இந்த போராட்டம் நடந்த அதே சமயத்தில் தமிழ்நாட்டு வடக்கு எல்லையில மாப்போசி, மங்களக்கிழார், விநாயகம் பிள்ளை போன்றவர்கள் மிக பெரும் போராட்டம் பண்ணாங்க. அதே சமயத்துல தெற்கு பகுதிகளிலுமே மிக பெரும் போராட்டமும் வெடித்தது. இந்த ஒரு சமயத்தில் தான் தமிழ்நாட்டு எல்லைகளை பிரிப்பதற்காக பசல் அலி கமிஷன் எனப்படும் ஒரு ஆணையத்தை மத்திய அரசு அமைத்தது. அந்த பசல் அலி கமிஷன்ல KM பணிக்கர் எனப்படும் ஒரு மலையாளியும் இருந்தாரு. இவங்க தமிழ்நாடு மற்றும் கேரளா, தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இந்த 3 மாநில எல்லைகளுக்கும் சென்று அங்க பல ஆய்வுகளை மேற்கொண்டு தமிழ்நாட்டுக்கான எல்லைகளை உருவாக்குனாங்க. அந்த சமயத்துல தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையே எல்லைகள் என்பது பிரிக்கப்பட்டது. அதில் தமிழர்களுக்கு முறைப்படி வந்து சேர வேண்டிய கல்குளம், விலவங்கோடு, தோவாளை, அகத்தீஸ்வரம், தேவிக்குளம், பீர்மேடு, செங்கோட்டை, கன்னியாகுமரி, பாலக்காடு இப்படி பல பகுதிகளில் தமிழ்நாட்டுடன் நினைக்காம அந்த பகுதியை கேரளா கூட இணைச்சாங்க. ஆனால் அன்றைய காலகட்டங்கள்ல இந்த அனைத்து பகுதிகளிலுமே தமிழ் மக்கள் தான் பெரும்பான்மையா வாழ்ந்து வந்தாங்க. இதனால அன்றைய காலகட்டங்கள்ல மிக பெரும் போராட்டம் எடுத்தது. 1954ஆம் ஆண்டு இந்த எல்லை பிரிப்புக்கு எதிராக திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த தமிழர்கள் மிக பெரும் போராட்டம் பண்ணாங்க. அந்த சமயத்துல திருவிதாங்கூர் காவல்துறையினர் அப்பாவி தமிழ் மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அதில் 11 அப்பாவி தமிழர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இந்த இக்கட்டான சமயத்தில் தான் PS மணி, மார்ஷல் நேசமணி ஆகியோர்கள் மிக பெரும் போராட்டம் செய்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல பகுதிகளை மீட்டெடுத்தாங்க. அப்படி மீட்டெடுத்த ஒரு சில பகுதிகள் தான் கன்னியாகுமரி மற்றும் செங்கோட்டை. மற்ற அனைத்து பகுதிகளுமே அன்றைய காலகட்டத்தில் கேரளா வசம் சென்றது. இன்றுமே கேரளாவிடம் தான் இருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவுக்கு இடையே நடந்த வடக்கு எல்லை போராட்டத்திலுமே தமிழர்கள் பெரும்பான்மையான பகுதிகளிலிருந்து சென்னை, திருத்தணி போன்ற ஒரு சில பகுதிகளை மட்டும்தான் மீட்டெடுத்தாங்க. அதுபோலதான் தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையே நடந்த தெற்கு எல்லை போராட்டத்தின் போது தமிழர்கள் பெரும்பான்மையான பகுதியிலிருந்து கன்னியாகுமரி, செங்கோட்டை போன்ற ஒரு சில பகுதிகளை மட்டும் மீட்டெடுத்தாங்க. தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையே எல்லைகளை பிரித்த சமயத்தில் தமிழ்நாடு கேரளாவிடம் 18,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு நிலப்பகுதியை இழந்தது. இதில் மிக முக்கியமான நீர்த்தேக்கங்களும் மிக பெரும் வனப்பகுதியும் அடங்கும். தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையே எல்லைகளை பிரித்த சமயத்தில் தமிழர்கள் முல்லை பெரியாறு அணை, கண்ணகி கோவில் போன்ற பலவற்றை இழந்தாங்க. இவை அனைத்துமே தமிழர்களின் மிகப்பெரிய சொத்தாக இருந்தது. இந்த மலையாளிகள் தமிழர்களுக்கு வர வேண்டிய நிலப்பகுதியை பிடுங்கனோட விட்டுட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அதோட விடல. அதை தொடர்ந்து முல்லை பெரியாறு அணை இடிச்சிட்டு புதிய அணை கட்டணும் அப்படின்னு அடுத்தடுத்து பல பிரச்சனைகள் பண்ணாங்க. இன்றைய காலகட்டத்திலும் கூட கேரளாவில் இருந்து பல மருத்துவ கழிவுகளை நம்முடைய தமிழ்நாட்டு எல்லை பகுதியில கொட்டி வர்றாங்க. நம்முடைய மாநிலத்தில் சரியான ஆட்சியும் அதிகாரமும் இல்லாத காரணத்தினால இன்றைய காலகட்டத்தில் நம்ம நடப்பது அனைத்தும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிகிறது. இந்த பதிவோட தமிழக எல்லை போராட்ட தொடர் என்பது முடிவடைகிறது. அடுத்து நம்ம என்ன தொடர் போடலாம், அடுத்து என்ன வீடியோக்கள் போடலாம் என்பதை நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல மறைக்கப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.